அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திடீரென ஏற்படும் மரணங்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திடீர் மரணம் பற்றி கேட்டபோது அது விசுவாசிகளுக்கு நிம்மதியானதாகவும் பாவம் செய்து வாழும் கெட்டவனுக்கு கைசேதமாகவும் அமைந்து விடுகிறது என்று கூறினார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 2542 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிர் தியாகிகள் 5 பேர். ஒருவர் பிளேக் நோயால் இறந்தவர். இரண்டாம் நபர் வயிற்றுப்போக்கு போன்ற வியாதிகளால் இறந்தவர். மூன்றாம் நபர் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர். நான்காம் நபர் வீடு கட்டிடம் ஆகியவை இடிந்து விழும்போது இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர். ஐந்தாவது நல்வழியில் அறப்போரில் ஈடுபட்டு இறந்தவர் என்று கூறி இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 2829 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், நீங்கள் ஷாமை வெற்றி கொள்வீர்கள், அங்கே ஒரு கொள்ளை நோய் ஏற்படும், அல்லாஹ் உங்களை அது கொண்டு வீரமரணம் அடைய செய்வான், அந்த நோயை கொண்டு வீரமரணம் அடைய செய்வான், அந்த நோயை கொண்டு உங்களின் செயல்களை தூய்மைப்படுத்துவான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொல்லப்பட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 4666 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை கபூல் செய்தான். அந்த நோய் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அற்புதமான பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை தினசரி ஓதுவதன் மூலம் நம்முடைய இறுதி முடிவான மரணத்தை நல்ல முறையில் அமைவதற்கு அல்லாஹ் நமக்கு உண்டான ஏற்பாட்டை செய்து கொடுப்பான். மனிதர்களில் சிலர்கள் நோயிற்று பல நாட்கள் படுக்கையிலே மரணிப்பதுண்டு. சிலர்கள் விபத்துக்களிலே சிக்கி திடீரென அகால மரணம் அடைவது உண்டு. இந்த இருவகையான மரணங்கள் நல்லவர்களுக்கும் வரலாம், கெட்டவர்களுக்கும் வரலாம். கெட்டவர்களுக்கே திடீர் மரணம் வரும் என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறான ஒரு எண்ணமாகும். திடீர் மரணத்திலே இருந்து பாதுகாப்பு தேடிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென மரணிப்பதை கெட்ட மரணம் என்று குறிப்பிடவில்லை என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திடீர் மரணம் என்பது நீரில் மூழ்கி மரணித்தல், இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணித்தல், வாகன விபத்திலே மரணித்தல், கொலை செய்யப்பட்டு மரணித்தல், மரம் அருந்து விழுந்து மரத்திலே இருந்து விழுந்து மரணித்தல், தீப்பற்றி மரணித்தல், காலரா, வாந்தி, பேதி, கொரோனா போன்ற நோயினால் அல்லது வைரஸ் தொற்றால் மரணித்தல், பிரசவ நேரத்திலே தாய் மரணித்தல், பிள்ளை மரணித்தல், இது போன்றவை ஆகும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா திடீர் மரணங்களை விட்டு நம்மையும் நம் சமுதாய மக்களையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.